வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தீராத மன கஷ்டங்களையும் நம்மளோட மனக்கவலைகளையும் தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபிரிவா சொன்னது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்திற்கும் தாழ்வுக்கும் ஒரே காரணம்தான் இருக்க முடியும். நம்மளோட குலதெய்வம் தான். குலதெய்வத்தோட அருள் நமக்கு அதிகமாக இருந்தால் வாழ்வில் ஏற்றம் வரும். அந்த குலதெய்வத்தை நம்ம மறக்கும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாட்டை ஒருத்தர் தவறாமல் செஞ்சுட்டு வரும்போது எந்த ஒரு கஷ்டமுமே அவரை நெருங்காது. அதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இங்கேயும் நடந்தது. மகாபெரிவாவை பார்க்க ஒரு விவசாயி வராரு. வழக்கம் போல் எல்லாரும் வந்து மகாபெரிவாவை பார்க்கும்போது அவங்களோட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விவசாயியும் மகாபெரிவா பார்க்குறப்போ தன்னோட கஷ்டங்களையும் வருத்தங்களையும் சொல்லி அழுகிறார். அவரோட நிலத்தில் விளைச்சல் கம்மியாகவும் அவருக்கு வர கொள்முதல் பணம் எல்லாமே கம்மியாகவும் கடன் அதிகரித்து உனி வாழவே விருப்பம் இல்லை, இறக்கிறதா மேல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தோட மகாபெரிவாவை பார்க்க வராரு. நம்ம மகாபெரிவா தான் ஞானத்தின் உச்சமாச்சே. அவரோட கண்ணீரை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் வருத்தப்படுற? உன்னோட கஷ்டத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மகாபெரிவா கேட்குறார். அந்த விவசாயி, இல்லை சுவாமி, எங்களோட அப்பாவோட அப்பா, எங்களோட தாத்தா ஒரு நாத்திகவாதி, அதனால் தெய்வ வழிபாடுகளில் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் அதை விட்டங்காட்டி நாங்களும் அப்படியே மறந்து எங்களுக்கு எது குலதெய்வம்னே தெரியாது, நாங்கள் குலதெய்வ வழிபாடே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறார். மகாபெரிவா சொல்கிறார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் யார் மூத்தவங்களோ, உங்கள் அப்பாவோட தலைமுறையில் யார் இப்போ இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. போய் ஒரு முறை விளக்கு போட்டுட்டு வாங்க. அந்த குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா அனுப்பிச்சி வச்சிடறாரு. அதே போல் அந்த விவசாயியும் போய் தேடுறாரு. அவரோட குடும்பங்களில் ஊர் தலைவர்கள்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அவரோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாரு. பேச்சியம்மன் தான் அவரோட குலதெய்வம். அந்த பேச்சியம்மனுக்கு எந்த ஒரு பூஜைகளுமே இல்லாமல் செடிகள் மண்டி போய் ஒரு மரத்தடியில் இருக்க ஒரு சின்ன ஒரு கோயில், ஆனால் பூஜைகளே நடக்காமல் இருந்தது. இவர் போய் அந்த கோயிலை சுத்தம் பண்ணி விளக்கு போட்டு சக்கரை பொங்கல் வச்சு தெய்வத்துக்கு பூஜை செஞ்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள் போகுது. அப்புறம் திரும்பவும் மகாபெரிவாவை பார்க்க அந்த விவசாயி வராரு. மகாபெரிவா, என்ன நான் சொன்னது செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி, சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் சொந்த பந்தங்களில் ஊரில் இருக்கவங்ககிட்ட கேட்டு என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் பூஜைகள் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு. எனக்கு சுற்றி இருக்கவங்க உதவி செஞ்சு என்னோடய கடன்களை நான் அடைச்சிட்டேன். என்னோடய விவசாயமும் இப்போ செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் வாழ்க்கையே மாறிடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மகாபெரிவா சொல்கிறாரு, எப்போ நீ உன் குலதெய்வத்து கோயில் மண்ணை மிதித்து தீபம் ஏற்றினியோ அப்போவே உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. குலதெய்வ கோயிலில் மட்டும் தீபம் அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும்போது உன்னோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சக்கரை பொங்கல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் அந்த பால் எப்படி பொங்குதோ அதே மாதிரி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கும். வெல்லம் போட்டு நீ கலந்து வைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை எப்போவுமே வெல்லம் மாதிரி தித்திப்பாக இனிப்பாக அமையும். இதை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா சொல்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வ வழிபாட்டோட மகத்துவத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு முறை தீபம் ஏற்றணும், சக்கரை பொங்கல் வைக்கணும். இது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தூரமாக இருக்கலாம், குலதெய்வ கோயிலை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கலாம். அவங்க அங்கே இருக்கிற பூசாரிங்க கிட்ட விளக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் வாங்கி தர காசும் பொருட்களும் வாங்கி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்கள் மாதந்தோறும் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத கடனும்
கஷ்டங்களும் கவலையும் உங்கள் கண்ணு முன்னாடியே மாயமாக மறைஞ்சு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயம், குலதெய்வ கோவிலில் தீபம் ஏற்றணும், பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும். நேரில் போய் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். முடியாதவங்க அதுக்கான பொருட்களை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களோட பிரச்சனைகள் தீரும்னு மகா பெரியவா சொல்லியிருக்காரு. இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.